லாஸ்ட் சீன்ல எழுதிட்டியாமா? எப்படி இருந்துச்சு படம்லாம்? பாக்குறேன் கைத்த கட்டி தூக்குவாங்கல்ல, அப்ப எப்படி இருந்துச்சு? அப்பதான் நான் அழுதுட்டேன். ரொம்ப டெரரா இருந்துச்சு. அப்பதான் ரொம்ப டெரரா இருந்துச்சு. மூவி நல்லாதான் இருந்துச்சு. ஆனா அந்த கடைசி சீன் மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப பயமா இருந்துச்சு. கடைசி அந்த புகை கொடைக்கானல் போயிருக்கியா? அந்த இடம்ல போய் பாத்திருக்கீங்களா? உள்ள போனது இல்ல, ஆனா அந்த வெளியே அந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, அங்க இருந்து பாத்திருக்கேன். அங்க இருந்து பாத்திருக்கீங்க. அப்ப இப்ப போய் பார்க்கணும்னு தோணுதா? இப்ப போய் பார்த்தா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குமா அப்படின்னு. இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்குமா? என்ன உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி படம்? படம் எப்படி அப்படியே சீட் எட்ஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரி நல்லா இருக்கும். இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் போய் படம் பாக்குற மாதிரி நம்ம நேச்சுரல் நடக்கவே கிடையாது. ஆனா இந்த படத்தை நட்பை ரொம்ப இதா செஞ்சுட்டாங்க. படத்துல ஹீரோ கிடையாது, வில்லன் கிடையாது, ஹீரோயினி கிடையாது. அப்படி இருந்து படத்துக்கு நல்லா கூட்டம் வருது. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது உங்களுக்கு. ஒரு இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லிடுறாங்க இந்த படம். இதை பாத்தீங்கன்னா படத்துல வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. என்ன ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோ. குணாபாகையில கடைசியா சாங் ஒன்று போறாங்க. அதுதான் கொஞ்சம் அந்த பயத்துல இருந்து வெளியே வர வந்தது. அந்த பாட்டு போட்டதுனாலதான் திருப்பி எல்லாம் தெரிஞ்சோம். கொஞ்சம் நல்லா இருந்தது பாக்குறது. படம் ஓவரால் பார்த்து ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாங்க. செட்டுனாங்க ஆக்சுவலா அந்த செட்டு ரியலிஸ்டிக்காவே இருந்தது. ஒருவேளை நிஜமா இருந்திருந்தா எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சும் போது திகிலா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு போய் காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். வேற அந்த படத்தை பத்தி பசங்க எல்லாம் பயந்துட்டாங்க அந்த சீன்ல.